எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருவாக குருவே போற்றி, குருவே துணை. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கிக் கொண்டு, எனக்கு ஜோதிடம் அல்லாத சகல கலைகளையும் கற்றுத்தந்த அத்துணை குருமார்களின் பாதம் பணிந்து, என்னை நாளும் ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கில் நல்வாய்ப்பு தந்து, ஒவ்வொரு கருத்தரங்கிலும் தொடர் வாய்ப்பு தந்து கொண்டிருக்கும் எங்கள் வழிகாட்டி ராஜநிலை கணிதத்தின் பிதாமகன் எங்கள் குருநாதர் அவர்களின் திருப்பாதம் பணிந்து அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விதியை மதியால் வெல்ல உதவும் ராஜநிலை கணிதம் எனும் அற்புத தலைப்பில் உங்களோடு உரையாட வந்திருக்கிறேன். பிறப்பு இறைவன் தீர்ப்பு. பிறப்பு என்பது இறைவன் தீர்ப்பு, இதுவே விதி என சொல்லப்படுகிறது. பிறப்பு இறைவன் தீர்ப்பு, இதுவே விதி என சொல்லப்படுகிறது. பிறவி எனும் விதியை ஜோதிடம் எனும் அறிவால் மதிகொண்டு குருவருளாலும் திருவருளாலும் பிறப்பின் ரகசியத்தை அறிவதே ஜோதிடம். அதுவே ராஜநிலை, அதுவே ராஜநிலை, அதுவே ராஜநிலை. ஏன் இப்படி ஒரு விஷயத்த சொல்றோம்? மற்ற ஜோதிட முறைகளுக்கும் ராஜநிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே எல்லா ஜோதிட முறைகளுமே சிறந்தது தான். ஆனா ஒரு பலாப்பழத்துடைய சுவையை மேல இருக்கக்கூடிய முட்களை நீக்கி அந்த பழத்தை சுவைக்கும் போது அதோடைய ரசம், அந்த ஒரு சுவை எப்படி இருக்குமோ அது போல முட்களை எல்லாம் களைந்து பழத்தேனின் சுவையும் பலாப்பழத்தின் சுவையும் சுவைத்து பார்ப்பது போல எளிமையாக சுருக்கமாக எல்லோருக்கும் புரியும் வகையில் எடுத்து தந்தது எங்கள் ராஜநிலை ஜோதிடமை. ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம் அப்படின்னு கேட்டா, எல்லாவித பிரச்சனைகளுக்கும் எல்லா ஜோதிடத்திலும் தீர்வு இருந்தாலும் கூட எங்கள் குருநாதர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அற்புதமான தீர்வு எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது, வாடிக்கையாளர்களுக்கும் தர முடிகிறது. அதனாலதான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். சரிங்களா? பிறப்பு என்பது விதியானால் அதை அறிவு எனும் மதி கொண்டு வெல்வதே ராஜநிலை. அதற்கு பயன்படக்கூடிய எண்களே மாபெரும் சக்தி வாய்ந்த இயற்கை சக்தி மிகுந்த எண்களை கொண்டு எல்லா துறையிலும் எல்லா விதமான தேவைகளையும் மனிதனுடைய வாழ்வின் அங்கங்களை பூர்த்தி செய்ய முடிகிறது. இது நிதர்சனமான உண்மை. நாளும் பலரும் பல துறைகளிலும் பலருக்கும் தேவையான விஷயங்களை தந்து பலரது வாழ்க்கையில் ஒளியேற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வும் இதன் மூலம் ஒளிமயமாகி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, பொதுவாகவே காலதேச வர்த்தமானம்னு சொல்லுவோம். அப்ப இந்த காலதேச வர்த்தமானம் அப்படின்ற அடிப்படையில எதையும் கால நேரம் பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க. வேற எந்த இடத்திலும் சொல்லப்படாத தனிநபருக்கான கால அட்டவணை என்பது எங்கள் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளையில் மட்டுமே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப எல்லோரும் எல்லா நேரத்திலும் வெற்றி அடைய முடியுமா? சுபவரை பார்க்கிறோம், சுப நாள் பார்க்கிறோம், சுப நட்சத்திரம் பார்க்கிறோம், சுப திதி பார்க்கிறோம். இதையும் தாண்டி நாம் துவங்கக்கூடிய செய்யக்கூடிய செயலின் நேரமானது சுபத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் மட்டுமே அந்த நல்ல நேரங்களில் செய்யக்கூடிய, அதுவும் நிமிடங்கள், மணி, நிமிடம், இதையெல்லாம் சரியா இருக்கும் பட்சத்திலே நம்மளுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது என்ற துல்லியத்திலும் துல்லியம் சொல்லுவாங்கல்ல, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலை. மாணிக்க வாசகர் இறைவனை பாடும்போது சொல்லியிருப்பார். அது போல சூட்சுமத்துள் சூட்சுமம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை எடுத்து சொன்னது ராஜநிலை ஜோதிடம். தனிநபருக்கான கால அட்டவணை ராஜநிலையில் மட்டுமே சொல்லப்படுகிறது. பிறப்பு என்பது விதியானால் ராஜநிலை எண்கள் கொண்டு, ராஜநிலை அட்டவணை கொண்டு மதியால் வெல்ல முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஏன் இந்த தலைப்பு எடுத்தோம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு உதாரணம். அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா, கண் விழிக்கும் நேர அட்டவணை. ஒவ்வொரு நபருக்கும் தூங்கி எழும்போது அந்த நாள் இனிமையாகவும் அவர்கள் துவங்கக்கூடிய செயல் மிக சிறப்பாகவும் இருக்க வேண்டுமானால் அன்றைய நாளின் துவக்கமே
சொல்லுவாங்கல்ல, முதல்ல முதலடி நாம் எப்படி எடுத்து வைக்கிறோமோ அதை பொறுத்தே அதோடைய நாள் இருக்கும்னு சொல்லுவோம். அது போல அந்த நாளுடைய துவக்கம் இந்த நேரங்களில் இருந்தால் வெற்றி தரும் என்ற ரகசியத்தையும் ராஜநிலை எண் கணிதமே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் வெற்றி அடைய முடியலையா? ராஜநிலை எண்கள்ல ராஜநிலை ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட சூட்சும நேரங்களை பயன்படுத்துங்கள், உங்கள் வாழ்வும் வெற்றியாகும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராஜநிலை எண் கணிதத்துல எல்லாமே விதியும் மதியும் தொடர்புடையதான். இங்க ஜெயிக்க முடியாதது, சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஒருவரின் பிறந்த தேதி பொதுவா எண் கணிதம் பல வகைப்பட்டாலும் கூட பிறந்த தேதி அடிப்படையில் விதியெண் உயிரெண்ணு சொல்லி நம்ம பிரிப்போம். சரிங்களா? பிறந்த தேதியை விதி எண்ணாகவும் கூட்டு எண்ணை நம்ம உயிரெண்ணாகவும் கொண்டு பிரிக்கக்கூடிய வழக்கம் உண்டு. ஆனால் அந்த பிறவி எண்ணுக்கும் உயிர் எண்ணுக்கும் ஏற்ப அவர்கள் இந்த பெயர்களை அமைத்து கொண்டால் வெற்றி அடைய முடியும் என்கிற ரகசியத்தை, உயிரின் அல்ல மதியெண் கொண்டு வெல்ல முடியும் என்கிற ரகசியத்தை ராஜநிலை ஜோதிட எண் கணிதமே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு உடல் எண் ஒன்று வந்துடும், உயிரெண் வந்துடும். பொதுவா இந்த 2 எண்கள் அடிப்படையில வரக்கூடிய கூட்டு எண்கள்ல பெயர் எண்களை அமைத்து கொண்டால் எல்லோரும் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி 19 எண் கணிதத்துல சொல்லிட்டு இருக்கோம். அது முற்றிலும் தவறானது. அந்த வகையில் பெயர் எண்கள் அமைக்கப்பட்டவர்கள் பலரது வாழ்க்கையும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தொழில் வளர்ச்சியின்மை, பொருளாதார இழப்பு, வாழ்வில் எதிலும் முன்னேறாத தன்மை, என்னவெல்லாம் கிடைக்கலையோ என்னால் அடைய முடியலையா, அப்ப உங்க பெயர் ராஜநிலை எண் கணித அடிப்படையில் இருக்கா அப்படிங்கிறத ஏதேனும் ஒரு ராஜநிலை ஜோதிடர்கள் அணுகி ஒரு கன்சல்டிங் பண்ணிக்குவாங்க. அந்த அடிப்படையில் தவறாக இருக்கும் பட்சத்தில் ராஜநிலை எண்களில் சொல்லப்பட்ட, நம்ம தான் மதியன்னு சொல்றோம், விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்ன தலைப்பு இதுக்காக தான். அந்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை எண்கள் அடிப்படையில் பெயர் அமைத்துக் கொண்டால் உங்களுக்கும் வாழ்வில் வெற்றி நிச்சயம். எங்கள் குருநாதர் மதிப்பிற்குரிய ராஜசேகர் ஐயா, அவருடைய பெயர் எண் ஏ ராஜசேகர், 19ஆம் எண்ணில் அவருடைய பெயர் முன்பாக இருந்தது. அவரது ஆய்வுப்படி ராஜசேகர் அப்படிங்கிற 19 KARAJASEKAR அப்படிங்கிற பெயரை ARAJASEGAR, இதோட கூட்டு எண் 20. முன்ன சொன்ன பெயருடைய எண் 19. இந்த 20 அப்படிங்கிற எண்ணில் எப்ப பெயர் அமைச்சாரோ பாருங்க, இந்த எண்ணுக்கான பலன் திடீர் யோகம். சரிங்களா? அந்த 19க்கான பலன் நன்மையும் தீமையும் கலந்தே வரும். அவருடைய வாழ்க்கையில நல்ல பெரிய அளவுல தொழில் செஞ்சு பெரும் ஒரு செல்வந்தராக வாழ்ந்த மனிதர், அவருடைய வாழ்க்கையில திடீர் திருப்பம் வந்தது, சர்க்கிள் வந்தது, நிறைய பொருளாதார இழப்பு, மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு பெரும் சங்கடமான சூழ்நிலையில வாழ்ந்த பின்பு இந்த பெயரெண்கள் மற்றும் செல்போன் எண்கள், வாகன எண்களை பற்றி ஆய்வு செய்த பிறகு இவர் செய்த திருத்தம் ஒரே ஓரிடத்தில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும், அதுபோல ஓரிடத்தில் ஒரு மாற்றம், அதுவும் ஒப்பற்ற முன்னேற்றம். இதுக்கு எங்க குருநாதரே சாட்சி. இப்ப 20ங்கிற எண்ணில் அவர் பெயர் அமைச்சுக்கிட்டாரு. இது மதியால், அதாவது அவர் பிறவி இந்த பெயர் அமைஞ்சது விதியா இருந்தாலும் அவர் கற்ற அறிவாலே இந்த பெயர் மாற்றி அமைக்கப்பட்டது. இது இன்று திடீர் முன்னேற்றத்தை தந்தது. இதற்கு சாட்சி ராஜநிலை டிவி, ராஜநிலை எண் கணிதம், ராஜநிலை ஜோதிடர் அதிர்ஷ்ட அளவுக்கலையில் பலரும் பயிலக்கூடிய அமைப்பு இன்று பல ஜோதிடர்களுக்கு வாழ்வாகவும் வழிகாட்டியாகவும் பல மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புத கலையும் தந்தது. இதற்கு நிகரே சான்று. சரிங்களா? திடீர் யோகம் பாருங்க. வெறுமனே எண் கணிதம் அப்படிங்கிற ராஜநிலை எண் கணிதம் அப்படிங்கிற அதிர்ஷ்ட அளவுக்கலை எண் கணிதத்தை துவங்கினது இல்லாம ஜோதிடர்களுக்காக ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, அதே போல ஒரு டிவி சேனலை உருவாக்கி ரன் பண்றதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அசாத்தியமான விஷயம். அதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத எங்க ராஜசேகர் ஐயா ஒரு சேனலையும் உருவாக்கி ஆன்மீகம் ஜோதிடம் இந்த தனி சேனல் உருவாக்கி தமிழகம் எங்கும் ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறார். அது விரைவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து சேனல்களும் வரும். இப்பொழுது லோக்கல் சேனல்ஸ்ல வெளியாயிட்டு இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை. சரிங்களா? இதுவும் இந்த எண்ணாலேயே இவருக்கு இந்த வாழ்க்கை கிடைத்தது. இது விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கான ஒரு சான்றாக
உங்கள் முன்பு வைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் வாகன எண் அமையுதுங்க. இப்போ பார்த்தோன்னா ஒரு பெரிய டிவிஷன் ராஜநிலை வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பேக்கேஜுங்க. இங்கே என்ன வேணா கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் தீர்வும் கிடைக்கும். இப்போ வாகன எண்கள் இயற்கையாக போகிறோம், ஒரு வண்டி வாங்குகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வண்டிங்கிறது கனவு. வண்டி வாங்கிட்டோம், ஆர்டிஓவில் போயிட்டு நமக்கான எண் அப்படிங்கிறது யாருமே முதல்ல நம்ம ஜாதக அடிப்படையில் நமக்கான வாகன எண் தேர்வு செய்யணுங்கிற ரகசியத்தை ராஜநிலை எண் கணிதம் தான் கொடுத்தது. சரிங்களா? அதுவும் அந்த எண் அவங்கள வாழ வைக்குங்கிற ஒரு பெரிய துல்லிய ரகசியம் ராஜநிலை எண் கணிதத்திலே தீர்மானிக்கப்பட்டது. பொதுவாக போகிறோம், ஆர்டிஓவில் கிடைக்கிற நம்பரை அதை சொல்லுவாங்கள்ல, வெந்ததை திங்கிட்டு வந்ததை பேசிட்டு வாழ்க்கை வாழ்கிறோங்கிற லைஃப் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற நம்பர் நமக்கான நம்பரா அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கான எண்ணை வாங்கணுங்கிற ரகசியத்தை ராஜநிலை எண் கணிதம் தான் தந்தது. இன்னைக்கு பலரது வாழ்க்கை மாறுவதற்கு இதுவே சான்று. சரிங்களா? அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு வாகன எண்ணை எடுத்து நம்ம கஷ்டப்படுறதை காட்டிலும் நமக்கான வாகன எண்ணை தேர்வு செய்யறதன் மூலமா நம்ம பெரிய அளவு முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் ராஜநிலை ஜோதிடமே தந்தது. இதுவும் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கான சான்று. இப்போ எங்கள் ஐயாவுடைய வாகன எண் பார்த்தோம் அப்படின்னா 3241. சரிங்களா? இந்த எண் வந்ததுக்கு அப்புறம் 32 இழந்ததை மீட்டு தரும். இந்த 32 என்னெல்லாம் ஐயாவுக்கு மீட்டு தந்துச்சு? இழந்த பொருளாதாரம், செல்வம், செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து, இப்படி பட்டியல் பெரும் பட்டியல் கொடுக்கலாம். இவ அத்தனையும் இந்த வாகன எண் கொடுத்தது. இந்த 41 அற்புத கடாட்சம் உண்டு. இன்னைக்கு ஜோதிடத்துறையில ராஜநிலைக்கென ஒரு அற்புத அங்கீகாரம் கிடைத்ததற்கு இதுவும் ஒரு சான்று. அடுத்ததான் நம்முடைய ஜாதக அடிப்படையில் நம் வாகன எண்களை அமைத்து கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயம் சாத்தியம். ஆனால் முன்னாடியே பார்க்கணும். இப்போ எல்லாமே சீரியல் வைஸ் போகும். முன்ன ஒரு கருத்தரங்கில் பேசும்போது விளக்கமாகவே எண்களை பற்றின ஆர்டிஓவில் என்னென்ன நம்பர்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அலாட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான கட்டண விவரங்கள் உட்பட ராஜவேணி அம்மா அவங்க ரொம்ப விளக்கமாகவே கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கும் அது புரிய வரும். அதுபோல் உங்களுக்கான வாகன எண்ணை முன்கூட்டியே தேர்வு செய்து நீங்கள் அதற்குரிய கட்டணத்தை கொடுத்து உங்களுக்கான எண்ணை பெற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வும் வலிமயமாகும். இதுவே விதியை மதியால் வெல்லக்கூடிய சூட்சுமம். சரி, அடுத்தது ஏடிஎம் பின் நம்பர்ஸ். இப்போ ஏடிஎம் பின் நம்பர் எல்லாருமே நம்ம வச்சிருக்கிறது நமக்கு ஃபேவரான நம்பரா? நான் இந்த மாதிரி நம்பர்ஸ் அதிகம் பேச போகிறதில்ல. எங்களோட டைட்டில் என்ன, அதுக்குள்ளான சப்ஜெக்ட் என்னங்கிறத மட்டும்தான் பேச போகிறோம். இப்போ தவறான எண்கள் ஏடிஎம் பின் எண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை தவறானதாகவே இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் காப்பாற்றப்படாமல் விரயமாகவே செல்லும். சார், எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. அந்த சம்பாதிச்ச பணத்தை நம்ம அனுபவிக்கிறோமா, நம்ம தேவைக்கு பயன்படுதா, நம்ம குடும்பத்துக்கு பயன்படுதா, நம்ம நல்லதுக்கு பயன்படுத்துகிறோமா? இது எதுவுமே எனக்கு நடக்கலை, இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் கண்டிப்பாக தவறாக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை நீங்களாவே பண்ண முடியாது, ஜோதிடர்கள் அணுகி தான் பண்ணணும். அல்லது ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுக்கான எண்ணை தேர்வு செய்யக்கூடிய அடிப்படையில் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, ஏன் இந்த ஏடிஎம் பின் எண்ணை மாற்றிட்டா எங்களோட லைஃப்பில் பொருளாதாரத்தில் மேன்மை அடைஞ்சிருவோமா? நிச்சயம் அடைய முடியும். ஏன் அப்படின்னா, தவறான எண் இருக்கும் பட்சத்தில் உதாரணத்துக்கு 23ஆம் நம்பர் மற்றும் 82ஆம் நம்பர் இப்படி ஏதாவது ஒரு காம்பினேஷன் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 23 தண்ட செலவு வீண் வரையும் வரும். 82 ஏழையாக்கும், வறுமை உண்டாக்கக்கூடிய எண். இந்த எண்களை வச்சுட்டு என்கிட்ட பணம் நிற்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது உங்களுடைய தவறு. சொல்லப்போனால் அது உங்களோட விதின்னு சொல்லலாம். ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 32, 41, 14, 95, 68 இது போல நல்ல எண்கள் அமைக்கும் பட்சத்தில், அதுவும் உங்களுக்கு யோகி கருணாநாதன் அடிப்படையில் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கான எண்களை அமைக்கும் பட்சத்தில் உங்களிடத்தில் உங்கள் வங்கியில் பணம் நிற்கும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பயன்படும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் முன் வந்தால் மட்டுமே உங்களுக்கான மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை மாற்றுங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் மாறும். அடுத்ததாக அக்கௌண்ட் நம்பர். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டோம். ஏதோ ஒரு அக்கௌண்ட் கிடைக்குது, அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம சிரமப்படுறோங்கிறத தாண்டி இப்போது எல்லாமே பிஃபோராக வந்துட்டோம், அட்வான்ஸ். சரிங்களா?
துல்லியத்துலேயும் துல்லியம். எனக்கான அக்கௌண்ட் நம்பர் இதுதான், இந்த நம்பர் வேணும் பே பண்ணி பேங்கிங் செக்டரில் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நுட்பமான ஜோதிடர்கள் அதுக்கான சப்போர்ட்டிவ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த பேங்க்கு இந்த நம்பர் உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பராக இந்த டோட்டல் இருந்தாலும் சப்போர்ட் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதையும் மாற்றிக்கொள்ளலாம். இதுவும் மதியால் விதியை மதியால் வெல்லக்கூடிய சூட்சுமமே. அடுத்து ஃப்ளாட் நம்பர்ஸ். எல்லாருமே 30-40 சைட் சூப்பர், 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் 30-40 அளவில் இருந்தால் எவ்வளோ பிரச்சனை பண்ணுவோங்கிறதுக்கு ஒரு ஆய்வே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மனைகளை ஜென்ரலாக வந்து வாங்கிறத காட்டிலும் ராஜநிலையில் சொல்லப்பட்ட அளவுகள் அடிப்படையில் ஃப்ளாட் போடக்கூடிய நபர், இந்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸும் சரி, அங்கே வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸும் சரி, சொத்துங்கிறது வரங்க. அதே போல் வீடுங்கிறதும் ஒரு வரம். ஒருத்தருக்கு பொண்ணு அமைஞ்சாலும் அமையும், மண் அமையாது சிலருக்குலாம். புரியுதுங்களா? இந்த மண்ணும் பொண்ணும் 2 கண்ணு மாதிரி. இது ரெண்டுமே அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் ரொம்ப சுப்பீரியர் லைஃப் வாழலாம். அந்த அடிப்படையில் நல்ல மனை தேர்வு செய்வது என்பது ராஜநிலை அளவு அடிப்படையில் இருந்தால் உங்களுக்கும் ராஜ வாழ்க்கை நிச்சயம். ஸோ இதை பிஃபோராகவே பார்த்துக்கிட்டு இந்த அளவுகளில் இந்த மாதிரி எண்களை தேர்ந்தெடுத்து நம்ம வாங்கும்போது, அளவுகள் அடிப்படையில் வாங்கும்போது உங்களுக்கும் ராஜ வாழ்க்கை நிச்சயம். வீட்டு அளவுகள், நிலைவாசல் அளவுகள், இப்படி பல செக்டர் இருந்தாலும் நம்ம குறிப்பாக நிலைவாசல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சரிங்களா? தலையெழுத்து ஒவ்வொரு மனிதருக்கும் தலைவிதி அப்படிங்கிறது அவர் மண்டை ஓட்டில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யாரும் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நபருடைய வீட்டின் நிலைவாசல், தலைவாசல் அளவு சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். எனக்கு தவறான அளவில் பொதுவாகவே வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, குடும்ப ஒற்றுமையின்மை, திருமண தடை அந்த குடும்பத்தில், குழந்தையின்மை, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பொருளாதார இழப்பு, விபத்து, சரிங்களா, அற்ப ஆய்வில் இறக்கவங்க, இது போன்ற சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அல்லது ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் இந்த பாதிப்புலாம் இருக்குன்னு நீங்கள் உணர்ந்தால், இறைவன் உணர்த்தினால், உங்களுடைய ராஜநிலை ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் ராஜநிலை அளவு. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட விதி என்றால், அந்த வைக்கப்பட்ட ராஜநிலை அளவுகளிலேயே சூட்சும அளவு அடிப்படையில் அந்த இருக்கக்கூடிய அளவுகளிலே துல்லியமான அளவுகளை, சூட்சும அளவுகளை கொடுத்து இருக்கக்கூடிய வீட்டிலேயே இருந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இதுதான் மதி எனும் அறிவு கொண்டு ராஜநிலை எண்கள் துணை கொண்டு உங்களையும் ராஜநடை போட வைக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்களா நிறைய நபர்கள். லாஸ்ட்டாக வந்து ராஜநிலை நிலைவாசல் அளவுகளை மாற்றி அமைக்கிறதுக்குன்னு ஒரு தேதி கொடுத்தோம். அந்த அடிப்படையில் எங்கள் குருநாதர் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ எல்லாரும் ஃபீல்டு விசிட் பண்ணி இந்த அளவுகளில் மாற்றி அமைச்சோங்கிற வீடியோ ஒன்று ப்ரொமோட் பண்ணோம் ராஜநிலையில். சரிங்களா? இதுபோல் உங்களுக்கான அளவுகளையும் தேர்வு செய்து நீங்களும் மாற்றிக்கொண்டால் உங்கள் விதியும் மாறும். அதற்கு மதியனும் ராஜநிலையை துணை நிற்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரோட பிரச்சனையும் தீர்க்கப்படுமா? இப்போ ராஜநிலையில் பொதுவாகவே 7-3, 7-3 இந்த அளவுகள் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. பெரும்பாலும் இதை தான் தேர்ந்தெடுக்கிறோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, அந்த 7-3 ரெண்டுமே ராஜநிலையில் சொல்லப்பட்ட அளவுகள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜநிலை எண்களில் 7ங்கிற அளவும் 3ங்கிற அளவும் சுப பலன் தரக்கூடிய எண்களாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அளவுகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும். கூடவே இன்ச்சஸ் அடிப்படையில் அல்லது அந்த அளவுகளிலும் உள்கூடு அளவு அப்படின்னு ஒரு ரகசியம் இருக்குது. அதை தான் சூட்சும அளவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதற்கு ராஜநிலை ஜோதிடர்கள் மட்டுமே விளக்கம் தர முடியும். உங்களுக்கும் சூட்சும அளவுகளை அமைத்து கொண்டு உங்கள் வீட்டிலும் ஒளிமயமான வாழ்க்கை வாழ மனப்பூர்வ ஆசிகளையும் ராஜநிலையின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் அப்படின்னா, ஏதோ கிடைச்சது அப்படின்னு இருந்த வீட்டில் நான் இந்த கஷ்டத்தோடையே தான் வறுமையோடையே தான் வாழ்வேங்கிறது இல்லாமல், எனக்கு ஏதோ சிரமம் இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாங்கிற தேடல் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் ராஜநிலையை டச் பண்ணுங்க. வேற எங்கும் கிடைக்காத தீர்வு ராஜநிலையில் இருக்கு. சரிங்களா? அதுக்கு பயன்படுறதான் இந்த ராஜநிலை எண்களுடைய ரகசியமே. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா,
அறியாமல் செய்த தவறு. இப்போ ஏதோ கிடைச்சது அப்படிங்கிறது இருக்காம அங்க தவறு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், சரிங்களா, தவறு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரி செஞ்சுக்கல அப்படின்னா விதி காரணம் அல்ல, நம் அறியாமை எனும் மதியே காரணம். அப்ப அந்த அடிப்படையில தவறுகளை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க அறிவு கண் திறக்கணும். இந்த நாள் மிக மிக அற்புதமான நாள். அனுச நட்சத்திரம், சனிக்கிழமை, மகா பிரதோஷம். எங்கள் குருநாதரை நல்வழிப்படுத்திய காஞ்சி மகா பெரியவா அவர்களின் கருணையாலும், புரியுதுங்களா, நடுவில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான். இப்போ சனி பிரதோஷம் அப்படின்னா நடு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சூரிய பகவானை. அதுபோல நவகிரகத்துல சூரியனை சொல்லுவோம். சிவபெருமானை பார்க்கணும்னா நந்தியை பார்த்துட்டு போனாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். சரிங்களா? பிறவி வினை தீர வேண்டுமானால் பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தீர்க்க முடியாத துன்பங்கள் இருந்தா பிரதோஷ வழிபாடு தீர்வு தரும்னு சொல்லுவோம். இந்த நன்னாள்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் வாய்ப்பா இது போன்ற ரகசியங்களை எங்கள் ஜோதிட ராஜநிலை ஜோதிட சொந்தங்கள் அடுக்கடுக்க ஆயிரம் ஆயிரம் அள்ளி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு அவருடைய காஞ்சி மகா பெரியவருடைய கருணையும் நந்தியம்பெருமானின் அருளும் சனீஸ்வர பகவானுடைய மகா கருணையும். மானசம் அப்படின்னா மகாலட்சுமி, சனீஸ்வர பகவானையும் சொல்லலாம். விதியை மதியால் வெல்லலாம். நீங்க துன்பப்படணுங்கிற விதி இருந்தா, அறிவுங்கிற மதியும் மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் இருந்தா உங்களால ரொம்ப சுலபமா வாழ முடியும், உங்களுடைய விதியை வெல்ல முடியும். சரிங்களா? அந்த அடிப்படையில இந்த நாள் இந்த வீடியோ யார் கண்ணுக்கெல்லாம் படுதோ, இந்த கருத்தரங்கு இதனுடைய தொகுப்பு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவர்களெல்லாம் பாக்கியசாலிகள். ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம்? ஒவ்வொரு டைட்டிலுமே ரொம்ப சூப்பருங்க. அதாவது ஒரு கட்டத்துல ராஜநிலையில பேசினதையே பேசிட்டு இருந்தாங்க, சின்ன விஷயங்களை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆய்வுகள் பல மடங்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல புதுசா ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து உங்களுக்கு புரியும்படி, அதாவது எங்களுடைய வேலை பணி சுமைக்கு மத்தியிலும் உங்களுக்காக எடுத்துரைக்கிறோம். இது காரணம் என்ன அப்படின்னா எல்லோரும் நலம் பெற வேண்டும். புரியுதுங்களா? மனிதரா பிறந்துட்டோம் அப்படின்னா மகத்தான வாழ்வு வாழ்ந்துடணும். வந்தோம், வாழ்ந்தோம், போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான். ரைட். இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். உங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எப்படியெல்லாமோ வாழ வேண்டும். நான் இதை நிறைய பேசலாம், கொஞ்சம் ஷார்ட்டாவே வந்துடுறேன். எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட நாம் ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்று ஒரு கட்டத்திற்கு தள்ளப்படுகிறோம். ஏன்? இது காரணம் என்ன? யாரா சிந்திச்சிருக்கீங்களா? நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய கைபேசி எண்ணோ, ஏடிஎம் பின் நம்பரோ, வாகன எண்ணோ தவறாக இருக்கும் பட்சத்தில் இந்த சிந்தனை தான் உங்களிடத்துல இருக்கும். எப்படிங்க? இந்த சிந்தனை தான் உங்களிடத்துல இருக்கும். அப்போ இந்த ஒரு இறுக்கமான மனநிலைக்கு தள்ளப்படுவது நீங்கள் பயன்படுத்தும் எண்களே அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த தவறான எண்கள் உங்களை கரையேற்றுமா அல்லது கடல்ல குதிச்ச நம்மளை கடல் நீரிலே மூழ்கடிக்குமா அப்படின்னா கரையேற்றுவதை காட்டிலும் கடலிலே மூழ்கடிக்க செய்யும். அப்ப இந்த எண்களை என்ன பண்ணணும்? நிச்சயம் மாத்திக்கணும். அப்ப மாத்தணும் அப்படின்னா உங்களிடத்தில் முயற்சி வேணும். தவறான எண்கள் உங்களிடத்தில் இருந்தால் தவறான வாழ்வே அமையும். சென்ற இடத்தில் மரியாதை இல்லையா? நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் அவமரியாதையை சந்திக்கிறீர்களா? நிச்சயம் உங்களோடு அல்லது நீங்கள் பயணிக்கும் எண்கள், நீங்கள் பயன்படுத்தும் எண்கள் தவறானதாகவே இருக்கும். இதற்கு என்ன சாட்சி அப்படின்னா, இப்போ நாங்கள் வீடியோவில் எல்லாம் பேசுகிறோம், ஒவ்வொரு எண்களை பற்றியும் பேசுகிறோம். இந்த எண்களோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ராஜநிலை அளவுப்படி தலைவாசல் சொன்னோம், வாகன எண்கள் சொல்லியிருக்கோம், பெயர் எண்கள் சொல்லியிருக்கோம். இந்த எண்கள் எல்லாம் தவறாக வச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு தலை நிமிரக்கூடிய வாழ்க்கை அமையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் சரியானதா அமைச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் பயன்படுத்தும் எண்களை சரி செய்தால் ராஜ வாழ்க்கை உங்களுக்கும் சாத்தியம். இது வெற்றியை தரும் நிச்சயமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்ததா எல்லோரும் பிறக்கும்போது வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். சரிங்களா? இந்த வாழ்க்கையில எல்லோருமே வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். அந்த வாழ்ந்து காட்டக்கூடிய எண்ணத்தை காட்டிலும் நாம் நமக்கான வாழ்வை
நலமுடன் வாழ வேண்டுமானால் நல்ல எண்கள் உங்களோடு இருக்க வேண்டும். அப்போ என்ன சார் பண்ணணும்? நிச்சயமா ராஜநிலை எண் கணித அடிப்படையில் பெயர் எண்கள் அமைச்சுக்கோங்க, வாகன எண்கள் அமைச்சுக்கோங்க, செல்போன் எண்கள் அமைச்சுக்கோங்க, அல்லது நிலைவாசல் அளவுகளை அமைச்சுக்கோங்க. பிறவி என்பது விதிதான், சரிங்களா? ஒவ்வொருத்தரும் முன்னமே இப்படிதான் வாழணும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? வழியில போயிட்டு இருக்கோம், யானை வருது, ஒரு ஃபாரஸ்ட் வழியா போகும்போது யானை தானே முன்னாடி இருக்கிறதான் தூக்கி போட்டுச்சு, என்னை விட்டுரும் நான் நேராக போனா அது என்னுடைய அறியாமை, புரியுதுங்களா? என்னுடைய அறியாமை. தேவையற்ற அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையை தொலைக்க நேரிடும். அப்போ தவறான எண்கள் யானை போல நம்மளை துவம்சம் பண்ண வருது அப்படின்னா, சரிங்களா, நம்முடைய அறிவால ஒரு கணம் ஏனை போனதுக்கப்புறம் போவோன்னு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு போனா, அல்லது போக வைக்கக்கூடிய எண்ணா இருக்கணும், அது ராஜநிலை எண்ணா தான் இருக்கும். அப்ப நீங்க பயன்படுத்த வேண்டியது ராஜநிலை எண்களே என்று சொல்லிக்கொண்டு, ராஜநிலை எண்கள் சக்தியை அறிந்து நீங்க பயன்படுத்தினா, பொதுவா எல்லா எண்களும் தவறான எண்களும் கிடையாது, எல்லா எண்களும் நல்ல எண்களும் கிடையாது. 23ங்கிற ஒரு எண் எங்கள் குருநாதர் வாழ்வில் குறுக்கீடாக வராமல் இருந்திருந்தால் இன்று ராஜநிலை ஜோதிட எண் கணிதம் இல்லை, சரிங்களா? அதை 32ஆ மாத்திக்கிட்டாரு. இப்போ இழந்த அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு எல்லாம் தேடி வந்துகிட்டு இருக்கு. அது போல பாருங்க, இதோட கூட்டு எண்ணும் 5 தான், 32ஓட கூட்டு எண்ணும் 5 தான். அப்போ 23ஆம் நம்பர்ல பெயர் வச்ச ஒரு நபர் அல்லது 23ஆம் வாகன எண் வச்சிருக்க நபர் பெரிய அளவு செல்வம் செல்வாக்கோடு வாழ முடியுமா அப்படின்னா, கொடுக்கும் பாதியிலேயே பறித்து விடும். எப்படிங்க? கொடுக்கும் பாதியிலேயே பறித்து விடும். அப்போ 32ஆம் நம்பர் அவரு இதுக்கு முன்ன வாழலை அப்படின்னாலும் கூட ஆரம்பத்திலேயே பெயர் 32 அமைஞ்சு அவர் விழாம இருந்துருவாரு, அல்லது நிச்சயம் ஒரு உச்ச பகலை தொடுவாரு. இடையில வச்சுக்கிறாரு, இழந்ததையெல்லாம் திரும்ப சம்பாதிக்க இந்த பெயர் சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? பல நபர்களுக்கு நாங்கள் பெயர்களை மாற்றி கொடுத்துருக்கோம். பல நபர்களுடைய வாழ்க்கையும் ஒரு பெரும் வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. இதுக்கெல்லாம் இந்த ராஜநிலை எனும் மதி, அப்படி இந்த மதியால தான் இந்த எண்கள் சாத்தியமாச்சு, அந்த வெற்றி சாத்தியமாச்சு, சரிங்களா? ரைட். அப்போ நீங்க ராஜநிலை எண்களை அமைச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும், அது சத்தியமா கிடைக்கும். இதான் ராஜநிலை எண் சொல்லக்கூடிய விஷயம். இதற்கெல்லாம் சாட்சி நாங்களே. நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும். யார் இடத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட தான் எப்படி வெற்றி வரும். ஆனால் வெற்றி என்பது ஈடுபாடும் நம்பிக்கையும் உள்ளவர்களிடம் மட்டுமே வரும், சரிங்களா? வெற்றி யாருக்கிட்ட வருங்க? ஈடுபாடும் நம்பிக்கையும் இருக்கணும். அப்ப நாங்க இவ்வளவு நேரம் பேசுற விஷயத்த நீங்க நம்பவும் செய்யணும், ஏத்துக்கவும் செய்யணும். அல்லது அதுக்கான சந்தேகம் இருந்தா எங்களை மாதிரி ஜோதிடர்கள் கிட்ட பாருங்க, மதியத்துக்கு மேல நேரலை இருக்கு. ராஜநிலை சேனல் ஆஃப் டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜில தினசரி நேரலை கொடுக்குறோம். அது போல நேரலைகள்ல உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவடைஞ்சுக்கோங்க. இதன் மூலமா உங்களுக்கும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்கள் பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு சுட்டி காட்டப்படும், சரிங்களா? அப்போ உங்களிடத்தில் நம்பிக்கை இருந்தால், ஆம், உங்களிடத்தில் நம்பிக்கை இருந்தால் ராஜநிலை எண்களால் ராஜ வாழ்க்கை உங்களுக்கும் நிச்சயம். அப்ப நீங்க என்ன பண்ணணுங்க? கண்டிப்பா ராஜநிலை ஜோதிடர்கள் அணுகி நீங்க தெரிஞ்சுக்கணும். நாங்கள் உதவ தயார். நீங்கள் நம்பிக்கையோடு எங்களை அணுக தயாரானால் நாங்கள் உங்களுக்கு உதவ தயார் அப்படிங்கிறத ஒரு சிந்தனையோட, தொடர் தோல்வி, துரோகம், ஏமாற்றம் உங்களை தொடர்கிறதா? ராஜநிலை எண்களால் உங்களுக்கும் அடிப்படை எண்கள், கைபேசி எண்கள், வாகன எண்கள், பெயர் எண்கள், இந்த அடிப்படையில் பெயர்களை அமைத்து கொண்டு நீங்களும் வெற்றியாளராக வலம் வர முடியும். இந்த ராஜநிலை எண்களில் வாகன எண்கள், கைபேசி எண்கள், செல்போன் எண்கள், நிலைவாசல் அளவுகள் அமைத்து பெரும் சாதனைக்குரிய நபர்களாக பலரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் வாழ எங்களது மனப்பூர்வமான ஆசிகள். அப்போ நீங்க யாரை அணுகணும்? கண்டிப்பா ராஜநிலை ஜோதிடர்களை தான் அணுகணும். எண் கணிதம் தான் சிறப்பு, அதுல ராஜநிலை எண் கணிதம் இது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் எண் கணிதத்தில் இருக்கவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களும் மறைமுகமாக ராஜநிலை எண்களையே செல்போன் எண்களாகவும் அந்த கிளாஸ் எடுக்கிறதுல பாஸ்வேர்டாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் தெரிந்த விஷயம். இதை முறையா ரொம்ப மைனூட்டா பார்த்தோம் அப்படின்னா
கிளாஸ் ஸ்டார்ட் டைம் ஆகட்டும், அல்லது பாஸ்வேர்டு ஆகட்டும், அவங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர் ஆகட்டும், ஏன் அவங்க பயன்படுத்தக்கூடிய சீக்ரெட் நம்பர்ஸ் எல்லாமே ராஜநிலை எண்கள். நம்பாதவங்க எதுக்கு வைக்கிறீங்க நாங்க கேட்குறோம், சொல்லுங்க. அப்போ சரியில்லைன்னு சொல்றவங்க உங்களுக்கு மட்டும் சரியா வேலை செய்யுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் பயனடையணும் அப்படின்னா நான் பெரியவன் நீங்க பெரியவங்கிறத விட்டு நல்ல விஷயங்களை கொடுப்போம், நல்லதை சேர்ப்போம். இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, விதை விதைக்காமல் முளைக்காது, விதை விதைக்காமல் முளைக்காது, உங்களுக்குள் நல்லெண்ணத்தை விதையுங்கள். ராஜநிலை எனும் விதை விருட்சமாக உங்களை வளர்த்தெடுக்கும். அதில் அற்புத சுவை மிகுந்த கனிகளை நாளும் நீங்கள் ருசித்து பருகலாம். அந்த வகையிலே உங்களுக்கு நல்லதொரு வாழ்வு அமையட்டும் என்று கூறிக்கொண்டு இத்தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் எங்கள் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி முகநூல் வாடிக்கையாளர்கள், ராஜநிலை வாடிக்கையாளர்கள், ராஜநிலை சொந்தங்கள் மற்றும் என்னை ஜோதிடனாக இந்த துறையில் அங்கீகரித்து என்னிடம் தொடர்பு கொண்ட அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும் இத்தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய நண்பர் மெய்யரசன் மற்றும் மலையரசி, நவரோஜ் மற்றும் மேலாளர் கௌசிகா அம்மா அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். விதி விதி மதியால் வெல்ல முடியும், விதியை மதியால் வெல்ல முடியும். நன்றி நன்றி நன்றி. ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் 29வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் ராஜநிலை எண்களின்படி பெயரமைத்து பாருங்கள், மிகப்பெரிய திடீர் யோகம் உள்ளது. எதற்கும் நம் ராஜநிலை எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த எண்களால் விதியை கண்டிப்பாக மதியால் மாற்ற முடியும் என மிக சிறப்பாக கூறிய ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேலு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.